தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். கிளவுட் ஸ்டோரேஜ். இந்த கிளவுட் ஸ்டோரேஜ்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்லும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கூகுள் டிரைவில் ஒரு ஃபைல் எடுக்கிறோம், இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய ஃபோட்டோலாம் வந்து சேவ் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அதில் நம்ம ஃபைல் சேவ் ஆகிருக்கு. நம்ம இங்கேருந்து இன்டர்நெட் இருக்கிறது மூலிமா மட்டும் அதை ஆக்சஸ் பண்ணுறோம். இதுதான் கிளவுட் ஸ்டோரேஜ். ஓகேங்களா? இப்போது இந்த ஒரு டப்பாக்குள்ளே என்னுடைய ஓன் கிளவுட் ஸ்டோரேஜை நான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தேவைப்படக்கூடிய ஃபைல்ஸை நான் இதில் வச்சு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படின்னா இது ஒரு கிளவுட் ஸ்டோரேஜாக எனக்கு ஆக்சஸ் பண்ணுது. அப்போ இந்த டப்பா என்ன? அதாவது இது ஒரு NAS அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு NASனா என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது, யாருக்கு தேவை, இந்த பர்டிகுலர் NASை பற்றின அன்பாக்சிங் ப்ளஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனையும் சொல்ல போகிறேன், குயிக்காக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த NASனா என்னன்னு பார்க்கலாம். நெட்வொர்க் அட்டாச்டு ஸ்டோரேஜ். அதாவது ஒரு ஸ்டோரேஜ் தான். நார்மலாக உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இல்லை ஒரு லேப்டாப் இருக்குன்னா அதில் ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும்ல, 1 TB 2 TB இல்லை 500 GB போட்டிருப்பீங்க இல்லையா, அது ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜை இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணால், ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணால் அதுதான் நெட்வொர்க் அட்டாச்டு ஸ்டோரேஜ். சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இதில் பயன்கள், இந்த NAS உடைய பயன்கள் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஒரு NAS இருந்துச்சுன்னா அதன் மூலிமா நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியும். எளிமையாக நீங்கள் போடலாம், எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி நம்ம கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். என்னென்னா இது உங்களது ஓன். எக்கச்சக்கமாக உங்களுக்கு எவ்வளோ டிவி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, அதில் நீங்கள் ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறீங்க. ரெண்டாவது, தப்பித்தவறி ஒரு பெரிய சைஸ் ஃபைல்லாம் இருக்குது, உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்கணும், இல்லை மற்றவங்க ஆக்சஸ் பண்ணணும், ஒரே டைமில் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலுமே இதில் எவ்வளோ டிபி ஹார்ட் டிஸ்க் இருந்தாலும், எவ்வளோ டிபிக்கான ஸ்டோரேஜ் இருந்தாலுமே நீங்கள் ஒரே டைமில் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலாம், எல்லாருமே ஒர்க் பண்ணலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய 2 டிபி இருந்துச்சுன்னா அது மட்டும் தான் நீங்கள் மட்டும் தான் பண்ண முடியும், மற்றவங்க பண்ண முடியாது. பட் இதில் அதை பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் அடுத்ததாக நீங்கள் ஸ்ட்ரீமிங் கூட பண்ண முடியும். சப்போஸ் இதில் நீங்கள் படம்லாம் வச்சுருக்கீங்கன்னா அந்த படத்தை கூட உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய ஓன் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் மாதிரியே நீங்கள் வந்து இதை அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம், நீங்கள் 4 ஹார்ட் டிஸ்க் போடுறீங்க அப்படின்ற பட்சத்திலையும் அந்த 4 ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய ஃபைலையும் ஒரே டைமில் உங்களால் வந்து தேடி எடுத்துக்க முடியும், சர்ச் பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பரான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ப்ளஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் இந்த படம் பார்க்கணும், ஃபோட்டோஸ் பார்க்கணும் அப்படின்னாலுமே, அதுவும் எந்த டிவைஸ் வச்சுருந்தாலுமே, டிவியாக இருக்கட்டும், இல்லை மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், டேப்லெட்டாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், எந்த டிவைஸாக இருந்தாலுமே நீங்கள் இந்த கிளவுட் ஸ்டோரேஜ், இந்த NASஐ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லாம் சரிதான் நண்பா. இந்த NASஐ நம்ம எப்படி செட்டப் பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு டப்பா தான் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கண்டிப்பாக கிடையவே கிடையாது. தனியாகவே யாருனாலும் ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அதுக்கே NAS எல்லாம் செட்டப் பண்ணலாம். பட் அதுக்கு நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் வேணும், ரொம்பவே பொறுமை வேணும். ஓகேங்களா? எனக்கு பர்டிகுலர்லி அந்த பொறுமை வந்து கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் Synology போன்ற ஒரு சில நிறுவனங்கள் வந்து இருக்காங்க. இவங்க இந்த நெட்வொர்க் அட்டாச்டு ஸ்டோரேஜை தனியாகவே வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு மாடல் தான் இது. இது எக்ஸாக்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா DS920+ அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல். இதில் உங்களுக்கு 4 பே, அதாவது 4 ஹார்ட் டிஸ்க் போடக்கூடிய சப்போர்ட்டோட வரக்கூடிய மாடல் தான் இது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மாடலில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக நம்மளால் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துலாம். இவ்வளோ தாங்க பாக்ஸ் பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்லி வித்தியாசமாக தான் இருக்கும். நம்ம ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப்லாம் பார்த்து பழகும்போது இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாக்ஸ் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க, 2 லேண்ட் கேபிள் இருக்குது. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே சமயத்தில் ஒரே ரவுட்டர் மூலிமா நீங்கள் 2த்தையுமே கனெக்ட் பண்ணணும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டைமில் ஒன்று ஃபெயிலியர் ஆனாலுமே இன்னொன்றுத்தில் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் வந்து மிஸ் ஆகாமல் வரணும். அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான இடங்கள்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் 2 கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக கீ ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, அந்த பே, ஸோ இதை வந்து லாக் பண்ணுறதுக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க, பவர் அடாப்டர் இருக்குது, அண்ட் குயிக் இன்ஸ்டாலேஷன் கைடும் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு NAS செட்டப் பண்ணுறீங்கன்னா அதில் பார்த்துக்கிறதும் இன்னொரு ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் இந்த டிஸ்க் ஸ்டேஷன் இதுவும் கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக, நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. பட் இதுதான் டிஸ்க் ஸ்டேஷன். ஸோ இதில் ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொன்றுத்துலேயுமே மேக்ஸிமம் இந்த மாடலில் 16 TB வரைக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ மொத்தமாக 4 இதில் போட்டிங்கன்னா 64 TB வரைக்கும் நீங்கள் இதில் வந்து போட்டுக்கலாம். 64 TB நமக்கு தேவையில்லைன்னு தோணும். பட் எனக்கு இன்னும் போக போக மேபி நம்ம 4Kலாம் எடுக்க ஆரம்பித்தோம், 8Kலாம் போகணும் அப்படின்ற பட்சத்தில் அப்போ கண்டிப்பாக வந்து தேவைப்படும். பட் அப்படி இல்லாமையும் ஒரே சமயத்தில் மல்டிபிள் ஆக்சஸ்க்கு இந்த பர்டிகுலர் திங் எனக்கு கண்டிப்பாக தேவை. 4 பே இருக்கிற ஆப்ஷன் மட்டும் தான் இதில் இருக்குன்னு கிடையாது. 2லிருந்து நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. 12 இருக்குது, 16 இருக்குது, 8 இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரியான பேஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து NAS வந்து வச்சுருக்காங்க. அந்த மாடலை பார்த்து வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? பட் இந்த பர்டிகுலர் டிவைசஸில் முதல்ல ஒரு சில விஷயங்கள் ஃபிசிக்கல் ஓரிவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில
இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லேன் கனெக்ட்டில் இருக்கா, எந்தெந்த ஹார்ட் டிஸ்க் வந்து இப்போ கனெக்ஷனில் இருக்குது, ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது அதை பார்த்துக்கலாம். அண்ட் ஒரு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. இது வந்து குயிக் காப்பி பண்ணுறதுக்கான யூஎஸ்பி. கீழே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த Synology பிராண்டிங் நல்லா இருக்குது, ஸ்மார்ட்டாக இருக்குது. ஏன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர் போகிறதுக்காக அந்த ஒரு சின்ன சின்ன கேப்ஸும் வந்து இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாகவும் 2 பெரிய ஃபேன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது அந்த அளவுக்கு ஹீட் ஆகுமான்னு கேட்டால் 4 ஹார்ட் டிஸ்க் வரும்போது லைட்டாக ஹீட் ஜென்ரேட் ஆகும் இல்லையா, அதுவும் இருக்கக்கூடாதுன்றதால அந்த ஃபேன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப சைலண்டாக தான் வந்திருக்கு. 2 லேன் போடக்கூடிய போர்ட் இருக்குது, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் பவர் போர்ட்டும் வந்து இருக்குது. அண்ட் கீழ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ்டி போடக்கூடிய ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட் டிஸ்க்கும் போடணும் எஸ்எஸ்டியும் போடணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடலில் அந்த ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்னன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 எஸ்எஸ்டி போடக்கூடிய ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 500 GB அப்படின்னு சொல்லி 2 எஸ்எஸ்டி போட்டிருக்கேன். இது ரெண்டுமே கேஷ் மெமரிக்காக. அதாவது சப்போஸ் நீங்கள் இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 16 டிபி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 64 டிபி மொத்தமாக போட்டு ரொப்பிட்டீங்கன்ற பட்சத்தில் ஒரு சில டைமில் தமிழ் டெக் ஃபைல்ஸும் தமிழ் செலன் ஃபைல்ஸும் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதை மட்டும் கேஷிங்கில் வச்சிட்டோம்னா ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ எஸ்எஸ்டியில் இருந்தால் எவ்வளோ வேகமாக ஓப்பன் ஆகுமோ அந்தளவுக்கு வேகமாக ஓப்பன் ஆகும். மற்ற ஃபைல்ஸ்லாம் நார்மலாக வேணுன்ற அளவுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயமும் சூப்பரான ஒரு விஷயம். ஹார்ட் டிஸ்க் இதில் போடுறதும் ரொம்பவே சிம்பிளுங்க. ஜஸ்ட் இப்படி இழுத்திங்கன்னா போதும், அழகாக அந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் டிவைசஸில் போடுறதுக்கான ஹார்ட் டிஸ்க்கே தனியாக இருக்குது. நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். பட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரணும்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஹார்ட் டிஸ்க் போட்டால் பெட்டராக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி 2 ஹார்ட் டிஸ்க் வந்து போட்டிருக்கேன். போட்டாச்சு. ஜஸ்ட் இப்படி வைக்கிறது தான். ஸ்க்ரூஸ் எதுவுமே வந்து கிடையாது, வைக்கிறது மட்டும்தான். அப்படியே ஜஸ்ட் இப்படி வச்சு அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி. Synology அசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபைன் Synology வெப்சைட் அதுலேயும் வந்து போகலாம். உங்களுக்கு எது வசதி அது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். போனீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அதுவே வந்து கேட்குங்க. இது டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா இதுதான் இருக்குது, இப்படி இருக்குன்றதெல்லாம் வரும். ஜஸ்ட் உங்கள் சர்வர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன வேணும், எல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் அங்கே படித்து பார்த்து நீங்கள் வந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த NAS கிட்டத்தட்ட செட்டப் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஏன் சொல்கிறேன்னா மேக்ஸிமம் பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே செட்டப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பி தவிர உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்ம்வேர் அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கோ இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும், அது பண்ணிக்கணும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த Synology அந்த விண்டோவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது OS மாதிரி இருக்கும். ஒரு விண்டோஸ் OS இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து மாற்றிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுக்குன்னு தனி ப்ராசஸர், இதுக்குன்னு தனி எல்லா விஷயங்களும் தனித்தனியாக இருக்குது. அந்த OSும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரும் வந்து இதற்குன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு OS தான். அது தனியாகவே வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு OS தான். ட்ரிம் டவுன் வெர்ஷன் தான். பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ நிறைய ஆப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மேனேஜர். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய டிஸ்கெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டப் பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ரைட் வேணும்னா நீங்கள் அதையும் வந்து பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட 4 பே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் 3 பே வந்து நான் மெயின்லி ஸ்டோரேஜ்க்காகவும் 1 வந்து பேக்கப்காகவும் கூட வைக்கலாம். சப்போஸ் எமர்ஜென்சியில் எனக்கு இது ஒரு தடவை நடந்திருக்கு. ஹார்ட் டிஸ்க் ஒன்று கரெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போயிடுச்சு, வரல. ஆனால் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைல் எல்லாம் இருக்குன்னா நம்ம கம்ப்யூட்டர்லாம் இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எடுத்துகிட்டு போய் ரெக்கவர் பண்ண முடிஞ்சால் லக்கு, இல்லாட்டி பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, டிஃபால்ட்டாக அந்த சாஃப்ட்வேர்லேயே ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா நீங்கள் போடக்கூடிய ஹார்ட் டிஸ்கில் ஏதாச்சும் ஒன்று போச்சுனாலும் நீங்கள் பேக்கப்காக வச்சிருக்கக்கூடிய அந்த ஹார்ட் டிஸ்கில் அந்த ஃபைல் எல்லாம் பேக்கப் இருக்கும். ஸோ நீங்கள் புது ஹார்ட் டிஸ்க் போடும்போது அழகாக வந்து அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம், அதை அப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சரை வந்து நம்ம தனியாகவும் வந்து பண்ணலாம். பட் என்னென்னா ஒரு சில டைமில் வந்து மறந்துடும், இன்னும் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ப்ராசஸ், அப்போ யாரா பண்ணுறதுன்ற மாதிரி தோணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சிலது வந்து கொடுத்துருக்கிறது எக்ஸ்ட்ராவான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நீங்கள் ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் போட்டுக்கலாம். நீங்கள் படம் பார்க்கணுமா, அதுக்கு வந்து டிஎஸ் வீடியோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டிஎஸ் வீடியோன்றதை உங்கள் டிவிலையோ ஸ்மார்ட் ஃபோன்லேயோ எதில் போட்டாலுமே இந்த சர்வர்லேருந்து, அதாவது இந்த NASலேருந்து நீங்கள் அந்த ஆப் மூலிமா என்ன படம் இதில் வச்சிருக்கீங்களோ, வீடியோ வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பரான ஒரு இது. அதே மாதிரி ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கும் தனியாக இருக்குது, அதை வந்து வச்சுக்கலாம். Synology ஃபோட்டோஸ்ன்னு இருக்குது. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் 4-5 பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஃபோனெல்லாம் பேக்கப் எடுக்கணும், இல்லை அந்தந்த ஃபோட்டோஸ்லாம் தனித்தனியாக இருக்கணும்னா நீங்கள் அதையும் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு NASனா என்ன, இந்த NASனால ஓரளவுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுன்ற ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து சொல்கிறேன். பிகாஸ் ஒரு NASை பற்றின ஒரு புரிதலும் ஒரு இந்த மாதிரி வந்து நெட்வொர்க் ஸ்டோரேஜில் வந்து என்னென்னலாம் வந்து பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா இருந்ததுனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த பக்காவான ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிடும் அப்படின்றத அர்த்தம். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் அதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா, ப்ரோ
எனக்கும் ஒரு வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்குது. நான் இது வாங்கணுமா? எனக்கு தேவையா? நான் எங்கே போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபேன்சியான ஐட்டம்லாம் வந்து கிடையாது. யாருக்கு ரொம்ப அதிகமான ஃபைல்ஸ்லாம் வந்து போட்டு வைக்கிறாங்க, இல்லை ஒரு டீம் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நான் இதை வாங்கினதும் பார்த்தீங்கன்னா, எனக்கு டீம் நிறைய பேர் இருக்காங்க. நான் வெளியில் இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணணுன்றதுனால தான் இதை வாங்கியிருக்கேன். சரிங்களா? ஜென்ரல் யூஸ் பண்ணுறதுக்குலாம் அது நிறைய பேருக்கு வந்து யூஸ் இருக்காது. பட் இந்த யூசேஜ் இருக்குன்றதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். என்னென்ன யூசேஜ் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த யூசேஜ் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி ஜென்ரல் யூசேஜ்க்கு இது கிடையாது. ஃபேன்சியான ஐட்டம் இது கிடையவே கிடையாது. 100% ப்ரொடக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நிறைய டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறவங்க, புதுசாக ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபைல்ஸை வந்து ஷேர் பண்ண முடியல, ஒரு டைமும் பென் டிரைவ்லையும் எஸ்எஸ்டிலையும் போடுற மாதிரி இருக்குன்றவங்களுக்கு இது ஓரளவுக்கு ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஆட்களுக்காக மட்டுமே இது என்னென்ன விஷயம் இருக்குன்னு ஓவரால் சொல்லியிருக்கேன். அண்ட் மற்றவங்களுக்கு இந்த நேஸ்னா என்ன, இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இதை பற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நாலேஜ் இஸ் வெல்த். அதுவும் நியூ இயர் அப்புறமா நம்ம வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு விஷயமா. இதுவும் கொஞ்சம் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கட்டும். அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி இதோடைய ப்ரைசிங். இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ₹53,000. எஸ், இட்ஸ் நாட் சீப். ஏன்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் ஈஸி பண்ணும்போது அது கொஞ்சம் காஸ்ட்டோட தான் வருது. ₹53,000. பட் அந்த ₹53,000 ஒர்த்துன்னு நினச்சி அந்த யூசேஜ் இருக்கிறவங்களுக்கு மேபி இதை நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கலாம். சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இந்த NAS எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஏது, இந்த பர்டிகுலர் NAS உடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னலாம் வந்து பண்ண முடியும் அப்படின்றத ஓவராலாக ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டேன். யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். அண்ட் இதோடைய ஒரு சில எக்ஸ்ட்ராவான அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறதுக்கும் லிங்க் வந்து கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ராவான வேறு ஒரு சில கேஜெட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.